ரத்னகுமார் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்தி கொள்கிறேன். இந்த சாமான் என்ற கடைக்கு நிறைய சாமான் தந்ததுக்காக அவருடைய குடும்பம் மிகவும் சந்தோஷமாக இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். இந்த சாமானால் நான் எல்லா பிரச்சனையும் முடிக்கிற அளவுக்கு எனக்கு இந்த சாமான் எப்போதும் என்னோட கடைக்குள்ளே நிறைய ஆசீர்வாதத்தோடு இந்த சாமான் இருக்கணும் என்று நான் அந்த ரத்னகுமாரன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் பாஸ்டர் சார்பாகவும் நான் இந்த குடும்பத்தில் இந்த காணொலியினை பார்த்துட்டு டக்குன்னு இந்த உதவியை செஞ்ச ரத்னகுமார் குடும்பம் ஜெர்மனி நாட்டில் இருக்கிறாங்க. மணியம்பிள்ளை அம்மா இவங்களோட அம்மா அப்பா, மணியம்பிள்ளை அம்மாவோட நல்லாசியுடன் உதவுங்கரங்கள் ஊரெழு என்ற இந்த அமைப்பின் ஊடாக இந்த இருக்கிற இவ்வளவு உதவிகளையும் செய்த அண்ணாக்கு பெரிய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அந்த நவீவா அடுத்தது 5 நெஸ்ட் மோல்ட்டுக்கு தட்டுவடி 10 அங்கலை இதா தட்டுவடி 10 பவுடர் 4 டின்பிஷ் 5 3 கிலோக்கா 260 ரூபாட பெருசு பிஸ்கட் வரப்போகுது, நிறைய சாதம் வரப்போகுது. வறண்டு போயிருந்த இந்த இருக்கிற கடை இனி செழிப்பாக போகுது. இந்த இருக்கிற பெருமையை தேடி தந்த இந்த இருக்கிற உதவியை செய்த ரத்னகுமார் குடும்பத்துக்கு பெரிய நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து 1 2 3 எண்ணுவோமா? எண்ணி போட்டு நம்ம இந்த இருக்கிற சர்ப்ரைஸை பார்ப்போம். சரியா? 1 2 3. மக்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருந்த ரெக் இதில் ஒரு சாமானுமே இருக்கலை. இப்போ பாருங்க சோப்பே ஒரு 3-4 விதமான சோப்பு இருக்குது, கோயில் இருக்குது, தலைக்கு வைக்கிற எண்ணெய் இருக்குது, சாரி இது ஓம வாட்டர் இருக்குது. இப்போ இப்படி நிறைய சாமான் இருக்குது. சரியா? அப்படியே காட்டுங்க, இப்படி விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கர் இருக்குது. நெக்ஸ்ட் ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி வாய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு அந்த இருக்கிற அந்த கடைக்கு காசு கட்டுவது தானே, அவைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு காசுங்க 1 லட்சம் ரைட் இந்த இருக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் கடைக்கு சாமான் வாங்கி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இருக்குது இவ்வளோ காசு இருக்குது, இதில் 1 லட்சம் ரூபா காசு இருக்குது. இந்த இருக்கிற காசை கொண்டு போயிட்டு அந்த அம்மாவை நாங்கள் ஏற்றி எடுத்துகிட்டு கடைக்கு வரப்போகிறோம்னே. கடைக்குள்ளே கடையில் அவைக்கு இதுக்கு தேவையான சாமான் வாங்கி கொடுக்க போகிறோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ரத்னகுமார் குடும்பம், மணியம்பிள்ளை அம்மா, உதவுங்கரங்கள் ஊரெழு என்ற இந்த அமைப்பின் ஊடாக மணியம்பிள்ளை அம்மாவோட நல்லாசியுடன் ரத்னகுமார் அண்ணா, நிரஞ்சன அக்கா இவங்களோட பணத்தின் ஊடாக இந்த குடும்பத்துக்கு நாங்கள் இப்போ உதவி செய்ய போகிறோம். இந்த இருக்கிற அம்மாவுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம், உங்களுக்கு உரிய பணம் இந்த இருக்குது, நீங்கள் கடைக்கு தேவையான சாமான் வாங்குங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த கடைக்கு தேவையான சாமான் வாங்கக்குள்ள நார்மலாக சாமான் வாங்குற மாதிரி வாங்க இயலாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிஸ்னஸ்னே. அப்போ நாங்கள் எல்லாத்துலேயும் விலையில் குறைச்சி தான் பார்க்கணும். 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் இந்த 1 லட்சம் ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 இல்லாட்டி 1,50,000 ரூபா இல்லாட்டி ஒரு 60,000 ரூபா சரி இதில் இன்கம் வரணும். அப்போ தான் அவட வாழ்வாதாரம் உயரம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சாமானையும் விலை குறைச்சி எடுக்கணும் கடையில இருந்து. ஆனா சின்ன விஷயம் தான் எல்லாரும் நினைக்கிறேன். நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரத்துக்குள்ள இவ்வளவு வேலை செஞ்சிட்டோம். உண்மையாதான் வேலை சரியான களைப்பா இருக்க மாட்டா கதை. என்னடா வீடியோ அதான் நான் சொல்றேன், நினைப்பு கார்ல போறானுகள் சிம்பிளா இறங்குறானுகள். ஆனா அது சுத்தமா அப்படியே இல்லை. ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி பாகெயின் பண்ணி சாமானை பார்த்து அதுக்கு ஆக்களை பிடிச்சி ஏற்றி கோல் கதைச்சி வாங்க இல்லை அது செஞ்சு இது செஞ்சு போகிற அவங்க சொல்லுவாங்க இந்த சாமான் இல்லை அம்பி அந்த சாமான் அண்டு மண்டை பத்தும். அப்படியே அது மட்டும் இல்லை, இப்பயே பார்த்துருப்பீங்க வீடியோ. நாங்கள் இப்போ ஓடியோன்றதுலேயே கோல் இருந்தது, ஸ்டொப் பண்ணி வச்சுருக்கோம் கோல் கதைச்சியே அரைவாசி நேரமும் அரைவாசி காலமும் அரைவாசி டைமும் போது ஒன்றும் செய்யலை. அது எல்லாரோடையும் கதைச்சி தான் செய்யணுமே. ரைட். இப்போ நாங்கள் போயிட்டு இந்த இருக்கிற அம்மாவுக்குரிய சாமானை வாங்குவோம். அதோட அந்த பிள்ளையோட சைக்கிளையும் ஏற்றி எடுக்கணும். ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வீடியோ நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இனி இவட கடைக்குள்ளே சாமான் போடுறது, இனி இவட சந்தோஷம், இவன் இனி என்ன சொல்ல போகிறான்றதை இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க. யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷன். உண்மையாகவே இந்த கஷ்டப்படுறதுக்கு கொமெண்ட் பண்ணி அந்த கொமெண்ட்டை வாசிக்கக்குள்ள சரியான சந்தோஷம். நல்ல நல்ல கொமெண்ட்களை வாசிக்கக்குள்ள கஷ்டம்ன்றதே தெரியாமல் போயிடும் எங்களுக்கு. என்னொன்று செய்யலாம் ஒரு உற்சாகம் எங்களுக்கு. அடுத்தது ஒரு வீடியோவுக்கு மக்களே நாங்கள் இப்போ
இந்த வீடியோ போட போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு யூடியூப்பால் $1 தான் வரும். ஃபோன் எடு அதையும் காட்டுவோம். என்ன ஃபோன் எடு. ஒரு வீடியோவுக்கு நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ காசு வருதுன்றதை காட்டிடுவோம். ஏண்டா சில பேர் எப்படி அப்போ அதுவும் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த யூடியூப் ஸ்டுடியோ ஒன் பண்ணுறேன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஹெல்பிங் வீடியோவில் எங்களுக்கு வர இன்கம் 0 சரியா? இந்த பிள்ளைகளுடன் இதில் போட்டிருக்க பாருங்க, பிள்ளைகளுடன் 2 பேர் வந்து பட்னின்னு சொல்லி இதை எப்படி ஆன் பண்ணுறேன் சரியா? அப்படி ஆன் பண்ணி இதுக்குள்ளே போனால் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க, $0.39. நீயும் பாரு தெரியும் தானே எவ்வளோ எவ்வளோ இப்போ $0.39 எங்கடா $1 இல்லைன்னா 100 வர 100 ரூபாய்க்கு $0.39 மாத்திரம் தான் எங்களுக்கு ஒரு வீடியோ. ஏண்டா நாங்கள் படுற கஷ்டம் கூட சரி, ஒரு வீடியோக்காக நாங்கள் படுற கஷ்டம் அலைச்சல் ஓடி திடுறது சாமம் வாங்குறது அதெல்லாம் வந்து கூட. ஆனால் எங்களுக்கு யூடியூப்பால் ஒரு வீடியோக்கு வார காசு இதுதான். இப்போ நான் கடைசியாக போட்ட வீடியோக்குரிய ப்ராஃபிட்டை தான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் ப்ராஃபிட் இல்லை, இது ப்ராஃபிட் இல்லை, நட்டம் தான். நட்டம் என்ன செய்யறது? ரைட், ஓகே. அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னு சொன்னால், உண்மையாகவே நாங்களும் நாங்க லாப நோக்கத்துக்காக செய்யலாம். நாங்களும் வந்து இந்த இவங்க செய்யற மாதிரி நாங்களும் ஒரு ஹெல்பிங் ட்ரஸ்ட் மாதிரி தான். நாங்க வந்து எங்கட சரீர அவங்க பண உதவி செய்யறாங்க, நாங்க எங்கட சரீர உதவி செய்யறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். எங்கட கையில காசு இல்ல, ஆனா நாங்க எங்களால ஏண்டியதை. ஆனா நீங்க நினைக்கலாம் கார்ல போய் இருக்கானே ஈஸிரானு ஒரு வீடியோ 1.5 மணி நேரம் எடுக்கிறண்டாலே ஏலா நெருப்பு கஷ்டம். இஞ்சி போனா ஒரு வீடியோக்கு $1.2 தான் வரும் ஹெல்பிங். அது சரி, என்ன செய்யறது? அவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த இதை தூக்கி நாங்க போடுறது, அந்த அண்டைக்கு இதெல்லாம் தகரம் கொண்டு வந்தோம், கட்டையெல்லாம் கொண்டு வந்தோம். அதெல்லாம் ஒரு ப்ராஃபிட் லாப நோக்கத்துக்காக நாங்கள் இது செய்யலை. எங்களுக்கும் கஷ்டப்படுறாங்கள கண்டு நல்லா இருக்கணும். அவங்க ஒரு ஆக்கிற வாழ்க்கையை வந்து நாங்கள் மாற்றினோம்னா அதே மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு. இதால் நாங்கள் லட்சக்கணக்கில் இது செய்யவும் இல்லை. எங்கட பிரச்சனை ஆக தலைக்கு மேலே கிடக்கு. 10 லீசிங் கட்டணும். ஓ அது சரி, உண்மைதான். அது $56,000 கட்டணும். இன்னும் ஒரு 5 கிலோ அது சரி. சரி, இப்ப எங்க நிக்கிறாங்களா அவங்க? அந்த ரவுண்ட போட்டுக்கிட்ட மச்சான். அதுக்கு முன்னுக்கு தானா ஹோல்சேல் சாமான் எடுக்கிற கடையா? எப்ப நம்ம அன்றைக்கு இந்த சாமான் எடுத்தோம் அந்த உழநூறு பதி அந்த அந்த இதுக்கு முன்னுக்கு நிக்கிறேன். சரி சரி, அங்கதான் போனோம். சரிண்ணே, சரி ஓகே. நாங்க இனி போயிட்டு கண்டினியூ பண்றோம். ரைட், இந்த படத்துக்கிட்ட கோல் அடிக்கும். கோல் அடி இதாங்க. அதுல நம்பர் இருக்குதா? ஃபோன் நம்பர் ஃபோன்ல இருக்கு. ஃபோன்ல இருக்கு. வாங்க வாங்க, அன்லாக் பண்றோம். சரி சரி, அதான் கடவுள இறங்க. அப்படி இந்தா ப்ரோ கொஞ்சம் தள்ளுறீங்களா ப்ரோ? நான் இதால வந்துட்டு எதுனால அப்ப அந்த அம்மா வரலையா? மக்களே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல போராட்டங்களை தாண்டி நம்மளோட சேர்ச்சிக்கிட்ட வந்துட்டோம். இனி இந்த இருக்கிற இடத்துல இருந்து தான் போராட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு இல்லை, நமக்கு தான் போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நாங்களோட பிளான் என்னண்டா, என்ன பிளான் போயிட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போய் சரி பாஸ்டர் ஏற்றி எடுத்துட்டு சரி நம்ம அந்த இதுக்கு போவோம். அந்த அவர் கடிக்கல் நாட்டு அந்த இதுக்கு வந்துருப்பேர் தானே. ஓகே, அடுத்த சைக்கிளும் இருக்கு, அதையும் எடுத்துட்டோம்டா
சரி. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வேலை முடிச்சு. அதுக்குள்ள அந்த லெட்டர் விஷயம் லெட்டர் விஷயத்தையும் எடுக்கணும். பாஸ்ட் எடுத்து வைக்கிறேன் நேற்று. அதையும் பார்த்தோம்டா. ஓகே. பார்த்து எடுத்துட்டு அப்படி எடுக்கலன்னா நம்ம அவனோட அம்மாவோட கதைப்போம். லெட்டர் எடுத்து போட்டுதான் மிச்ச வேலை ஆகும். அடுத்த நிக்க சொல்லி போட்டு லெட்டர் இல்லாட்டி கொடுக்கல. ப்ரொசஸ் பெருசு தானே. தச்சில எல்லாம் மருதண்டு ஓட்டு கரண்ட் எடுத்து கொடுக்க பிள்ளை எழுப்பி கொடுத்தாங்கடா. நீ போண்டுட்டாங்க. ரத்தினகுமார் அண்ணா சொன்ன விஷயம் உண்டு. என்னன்னு தெரியுமா? கடைக்கு சாமான் கொடுக்குறோம் தானே, கொடுத்து போட்டு ஸ்ட்ரிக்டாவே ஒருக்கா சொல்லிடட்டாம் அந்த கடைக்கார அம்மாட்ட. கடனுக்கு கொடுக்க கூடாண்டா. இல்ல கடனுக்கு கொடுக்க கூடாது இல்ல, அதுவும் கொடுக்க கூடாதான் இதலையா, அதுவும் கொடுக்க கூடாதான்னு அடுத்தது முதல்ல காப்பாத்தணுவாங்க. சரியா, இதை வச்சு கொண்டு அவங்க முன்னேறணும். இந்த காசுகளை வித்து கொண்டு இந்த காசு எடுத்து கடனை கட்டி கொண்டு வாழையில நாங்க திரும்பி வந்து செக் பண்ணுவோம். அப்படி வந்து செக் பண்ணக்குள்ள இதுல போடுவோம். திரும்பி வந்து நாங்க செக் பண்ணுவோம். செக் பண்ணக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா நாங்க அதையும் யூடியூப்ல வீடியோவா போடுவோம்ன்றதை வந்து சொல்லிடட்டோம். ஓகே ஓகே, வந்துட்டோம் இந்த நிக்காங்க எல்லாரும். என்ன மச்சான் நான் சொல்றது சரியா? உண்மையா மச்சான்? இல்லாட்டி ஒன்றும் செய்யல தெரியுமா? வேணும்னு சொல்லு. முதல் இருந்தா தான் எதுவும் செய்யலாம். இன்னொரு அடித்தளம் இது அத்தி வரந்தான் தெரியும். என்னண்டா நான் வந்து கொஞ்சம் சிரிக்கிறானே அப்ப நம்மள கொஞ்சம் ஜோக்கரா நினைச்சிருவாங்க. அதான் இப்படித்தான் மச்சான் நம்ம அத்தி வாரம் போட்டிருக்கோம். இனி அவங்க கல் வீடு கட்டுறதோ மாடி வீடு கட்டுறதோ இனி அவங்கட கையில இருக்கு. இப்ப என்ன தெரியுமா சொல்றேன், இப்ப அந்த அம்மாட்ட நீ தம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும்ன்ற சொல்ல நாங்க வைக்கிறேன். சரியா பேசணும். சரியா, நாங்க நீ சொல்லணும். புல விட்டீங்கன்னு சொன்னா அதையும் வீடியோ எடுத்து போடுவோம் யூடியூப்ல. சரியா, நாங்க இப்படி தந்தனாங்க இப்படி இவங்க செஞ்சுட்டாங்க போடுவோம், ஏமாத்தி போட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இது என்னடா இது எவ்வளவு சாமான்? ஓ இது உங்களுக்கு இந்த கார் சரி வராதுண்ணே. ஒரு பிராடோ மாத்தணும் பெரிய மாடல் ஒன்று வருது. சாமான் லேண்ட் க்ரூசர் ரொக்கா ரெவலேஷன் உண்டாப்பா. RAW இருக்கு. ரோ சூப்பர் சாமான். இப்ப BYD-ல வந்து வைக்கிறப்பா. BYD இல்ல மனே. ஓ BYD அந்த ஆஃப் ரோடுக்குலாம் ஓடுது. எங்க ஆட்டோ படதாக தேவையில்ல. எல்லாத்தையும் பின்னுக்கு தூக்கி போட்டாச்சு. வந்தாச்சு ஆக்களுக்கு டொனேட் பண்ணியாச்சு. அப்பா ஆமா நிறைஞ்சிட்டு பரவாயில்ல. ஆட்டோக்கு டொனேட் பண்ணுங்க. புது மாடல் உண்டுக்குண்ணே. ஓ பாருங்க இவ்வளவு சாமான் வந்து வாங்கியாச்சு. இதை பிரிச்சு இப்ப நாங்க பில்லை செக் பண்ண போறோம். பில்லை செக் பண்ண போறோம். இங்கே அப்ப நம்ம இதுல 2 பேரும் கதிரையை போட்டுட்டு இருப்போம். ஓகே சரியா, சரியா. இப்ப இல்ல சாமான் எடுத்தாச்சுண்ணே, எப்படி செக் பண்றது? இல்ல பில்ல சாமான் இல்லாம அந்த சாமான் அடுக்கி போட்டு தான் எடுக்கணும். யாரு அங்க வாங்க, இங்க வாங்கடாப்பா. சம்மதமே இல்லாத மாதிரி நிக்கிறாங்க அங்க. இருங்க, இதை லிஸ்ட்டை பார்த்து எடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்குமே. சரி, இந்த இருக்கிற அக்கடை வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. உண்மையாவே வந்து கடை என்ற பேர் மட்டும்தான். ஆனால் கடைக்குள்ள வந்து ஒரு சாமானுமே இல்லை. நான் வந்து இதுக்கு முன்னைக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் நம்மளோட ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ரத்தினகுமார் குடும்பம் வந்து 1 லட்சம் ரூபா பெறுமதியான, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு இப்போ கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுங்க கீழெல்லாம் விளங்குதா வைத்துல கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கு நிறைய சாமான் வந்து வண்டி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து எவ்வளோத்துக்கு வாங்கினோம். இது இன்னும் நாங்கள் செக் பண்ணலை. இப்போ கடையில் வந்து வாங்கி அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இனிதான் வந்து இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் செக் பண்ண போகிறோம். பில்லோட சாமான் ஒப்பிட்டு பில்ல செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு உங்களோட கையில் வந்து இதை ஒப்படைக்க போகிறோம். சரி, அப்போ என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து உங்களை வந்து நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தோம். சரியா, வந்து பார்த்த மாட்டில் நீங்கள் அழுது வந்து கேட்டிருந்த, நீங்கள் கடைக்கு வந்து ஒரு முதல் வந்து வேணும் இருந்தால் தான் வந்து நான் அன்றாட உழைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நினச்சி பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்படி கிடைக்கும்னு நினச்சி பார்த்தீங்களா? கிடைக்கும் நம்பிக்கையோட இருந்தேன். எப்படி நம்புனீங்க?
எப்படியே இந்த வீடியோ பார்க்குறாங்களோ எனக்கு எப்படியாவது உதவி செய்வாங்கன்ட்டு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்பினீங்க என்ன ரைட். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்குரிய சாமான் வந்து வாங்கியிருக்கோம் சரியா. இப்போ இந்த சாமான் அவ்வளோத்தையும் வச்சு நீங்கள் தான் இனி வந்து பிஸ்னஸ் வந்து செய்ய போகிறீங்க சரியா. ஆனால் இந்த இருக்கிற பிஸ்னஸ் வந்து நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதை நாங்கள் தானே வாங்கி தந்துருக்குறோம். அதனால நீங்கள் ஒரு கிழமைக்கு ஒருக்கா சரி இல்லாட்டி ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா சரி நீங்கள் விற்கிற இப்போ ஒரு பிஸ்கட் ஒரு 5 பிஸ்கட் விற்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு கொப்பி ஒன்று எடுத்து 5 பிஸ்கட் விற்றுருக்கேன், இந்த 5 பிஸ்கட்டில் இவ்வளோ லாபம் வந்திருக்கு என்று சொல்லி நீங்கள் எல்லாமே எழுதி கணக்கு வச்சுக்கொள்வோம் சரியா. இந்த முதல் காசுல நீங்கள் உங்களோட கடன் பிரச்சனையை கட்ட இயலாது. அதாவது லீசிங் பிரச்சனை. லீசிங்காரம் வந்து கேட்டால் இந்த இருக்கிற அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து யாராவது உங்களோட கையில் காசு கேட்டாலும் நீங்கள் கொடுக்க இயலாது. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், கடன் வியாபாரம் செய்ய இயலாது. கடனுக்கு நீங்கள் இதில் இருக்கிற எந்த சாமானும் கடனுக்கு கொடுக்க இயலாது சரியா. இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கடன் கேட்பாங்க, அவங்க இந்த இந்த பொருட்களை கடனுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படியா கடனுக்கு இந்த சாமான் ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. என்ன காரணம்டா, இது நாங்கள் வாங்கி தந்தனால இந்த சாமானை நீங்கள் கடனுக்கு வியாபாரம் பண்ண இயலாது சரியா. இப்போ உங்களோட சாமானை நீங்கள் இதுக்கு முதல் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம விட்டுருக்கலாம். இது வந்து இப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசாங்கத்தின் ஊடாக வந்து ஒரு வீடு ஒன்று தாராங்க வைங்க. அந்த வீட்டுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சட்டம் வந்து இருக்கு. அந்த வீடை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு, ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிழமை தான் நாங்கள் உங்களுக்கு கால அவகாசம் தருவோம். அந்த ஒரு கிழமையில நீங்கள் விற்கிறத விற்று லாபத்தை வந்து நீங்கள் கிட்டி கொள்ளணும் சரியா. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சரியான வழியில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்போ உதவி செஞ்சுருக்க நாங்கள் இதன் மூலமாக உங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கணும். இதை விற்றுருக்கீங்க, இவ்வளோ காசு வந்திருக்கு, இவ்வளோ லாபத்துக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே நம்ம இன்னும் உதவி செய்கிறதா உதவி செய்யாமல் விடுறதான்றதை நாங்கள் யோசிப்போம். எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம், இந்த யூடியூப்பூடாகவே எல்லாரும் பார்க்குற மாதிரியே சொல்லிடுறேன். இது நான் சொன்ன விஷயத்த ஒன்றையும் நீங்கள் செய்யாமல் எல்லாம் தலைகளாக செஞ்சீங்கன்னு சொன்னால் கடனுக்கு கொடுத்து லொஸ்ட் ஆகி இல்லைன்னு சொன்னால் இந்த முதல் காசு எடுத்து கடன்காரனுக்கு கொடுத்து அப்படின்னு செஞ்சீங்கண்டா நான் திரும்பி வருவேன், வீடியோ எடுப்பேன், இதே யூடியூப்பில் போடுவேன். நான் உதவி செஞ்சேனான்னு இவங்க இப்படி என்ன ஏமாற்றி போட்டாங்கன்னு சொல்லி இதே மக்களுக்கு சொல்லி உங்களுக்கு இனி உதவி செய்ய வேணாம்னு சொல்லி நாங்கள் யூடியூப்லேயே சொல்லிடுவோம். இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் சரியா. ஏண்டா வெளிப்படையாகவே சொல்கிறேன். என்னடா நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இந்த எங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால் கட்டாயம் இப்படியான ஒரு ஆட்களுக்கு உதவி செய்யணும் ஒரு நல்ல நோக்கத்துல உதவி செய்யறவங்களும் இவங்களும் உண்மையிலே நிறைய கஷ்டப்படுறாங்க. காலையில இருந்து வந்தவங்க, அன்றைக்கும் காலையில வந்தவங்க இரவு எத்தனை மணிக்கு போனாங்கன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கும் காலையில வெளிக்கிட்டு வந்தவங்க இப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஆகவே அவங்க சொல்ற காரியங்களை நம்ம கொஞ்சம் கேட்போம், கேட்டு அதன்படி நம்ம செய்வோம். இனிமேல் கடன் வியாபாரம் பண்ணாது, இதுல கடன் வியாபாரம் பண்ணாதீங்க. கடனுக்கு கேட்கிறவங்களுக்கு சாமான் கொடுக்காட்டி கடையில சாமான் இருக்கு, காசுக்கு வரவங்களுக்கு மட்டும் கொடுங்க. அதை நீங்க சொல்லலாம். இப்ப யூடியூப்ல பாக்குறாங்க தானே, எனக்கு இந்த சாமான் தந்தவங்க இதை கடனுக்கு கொடுக்க வேணாம்னு இருக்காங்க. நீங்க தாராளமா அந்த லாபத்துக்கு ஏற்றவனும் வியாபாரத்தை செஞ்சு நீங்க ஆக்கள்கிட்ட வேணும்னாலே சொல்லலாம், இது எந்த சாமான் இல்லை. அந்த அண்ணாமார் வந்து அந்த தம்பிமாரு கொண்டு வந்து இந்த சாமானை தந்தாங்க, வித்து போட்டு காசு தர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்க அவங்ககிட்ட சொல்லலாம். ஏன்னா நீங்க இவருக்கு ஃபாஸ்டர் இருக்கா நீங்க கணக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து என்ன காரணத்துக்காக சொல்றோம்டா, உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தும், வேற எந்த இதுக்காகவும் இல்லை. நீங்க இன்னும் செஞ்சுட்டு போகலாம். ஏன்னா இந்த கஷ்டம்ன்றது மாறும். இப்போ இதை நம்ம தாரோம், நாளைக்கு நீங்க கடனை கொடுக்குறீங்க, சாப்பிட்றீங்க, இது செலவழிச்சிங்கன்னா என்ன மாதிரி இன்னொருத்தம் வருவான், அவன்கிட்ட அழுவீங்க. அவன் வந்து உதவி செஞ்சுட்டு எதிர்பார்த்து கொண்டு தான் போக வேண்டிய ஒரு வாழ்க்கை வந்து இருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் சரியா. ஒரு புதூர்ல வந்து ஒரு அம்மா ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் சின்ன உதவி ஒன்று செஞ்சினாங்க சரியா. அவைக்கு கோழிக்கூடு ஒன்று வாங்கி கொடுத்து சின்ன உதவி செஞ்சினாங்க. அவன் அந்த கோழிக்கூடு வாங்குறதுக்கு 1,00,000 ரூபாய் காசு கொடுத்தேன் சரியா பாஸ்டர். அப்போ அதில் கொஞ்சம் காசு மிஞ்சினது. அந்த மிச்ச உள்ள காசை எடுத்து சர்பத் கடை போட்டுதான் அடுத்துனா. நாங்கள் கூட சொல்லலை சர்பத் கடை போடுங்க, போட்டு ஆள் ஃபுல்லாக அந்த சர்பத் கடையில் உழைக்கிறா. அப்போ அந்த உற்சாகம் தான் எங்களுக்கு வந்து வேணும் இல்லைங்க. நீங்கள் என்ன செய்யலாம், இனி உங்களோட ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் இதை எப்படி விற்பீங்க, இனி என்ன செய்யணும், உங்களுக்கு இனி என்ன தேவைப்படும், உங்களோட கையில இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த கடை வெறும் கடையாக கிடந்தது, இப்போ இவ்வளோ சாமான் சந்தோஷம் தானே. எப்படியாவது உதவி செஞ்சதுக்கு எனக்கு சந்தோஷம் தான்.
இப்போ இதில் இருக்கிற சாமான்லாம் வந்து பில் படுற சாமானெல்லாம் இருக்கு ஓ இல்லை நோமலாக சொல்லுங்க இப்போ தட்டக்குன்னு சொல்லி கொடுக்கணும்ன்றீங்களா? இது இல்லை இருக்கு முழுதும் விற்கக்கூடிய சாமான் தான் இருக்கு. விற்கக்கூடிய சாமான். சரி. இந்த மா இருக்கு, மூடையா, சீனி இருக்கு, பருப்பு இருக்கு, அதெல்லாம் நீங்க நிறுத்து விற்கணும். இப்போ எவ்வளோத்துக்கு விற்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொல்லணும் தானே, அவங்களுக்கு தெரியுமா? பில்லை பார்த்து ஒரு பில்லை செக் பண்ற நேரம் சீனி 50 கிலோ மூடை எவ்வளவு எடுத்துருக்கிறோம்னு பார்த்து இப்போ பழமே நீங்க இங்க சீனி எவ்வளவு சிஸ்டர்? 1 கிலோ 350 ரூபா. அப்போ இதில் டோட்டலை பார்த்து நம்ம பிரிச்சு அவங்களுக்கு சொல்லலாம் இந்த விலைக்கு நீங்க விற்கணும். சரி. அப்போ அதை நாங்கள் வீடியோவில் சொல்லாமல் அதை இவங்களுக்கு வேறையா சொல்லுவோம். பிஸ்னஸ் தானே, பிஸ்னஸ் டெக்னிக், பிஸ்னஸ் அது அப்படி இருக்கட்டும். ஆனால் நம்ம அந்த சாமானில் செக் பண்ணிடுவோம்ண்ணே, இந்த பில் படி சாமான்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி. வேற என்ன ஏதாவது கதைங்களேன் வாங்கி சந்தோஷமா நீங்க நன்றி ஏதாவது இதை வாங்கி தந்தவங்களுக்கு இந்த சாமானை பார்த்ததுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் இந்த சாமானை வச்சு இதால் வருமானம் கண்டெடுக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். எப்படியாவது அந்த கடையே இருக்கிறது இந்த சாமானை விட நம்மையில் அதிகமாக சாமான் போடுறதுக்கு 7 மணி ஆள் ஏன் சொன்னால் முதல் பெரும் கடை தான் வச்சுருந்தேன்னா இப்போ இவ்வளோ சாமான் இருக்கணுக்குள்ளே இந்த கடையை எப்படியோ நான் உயர்த்துவேன். இதை விற்று எப்படியாவது இப்போ இந்த சாமானை விற்று முடியக்குள்ளே காசை கொடுத்து வேறு சாமான் வாங்கி போடுவேன். போட்டு கடையை இன்னும் கொஞ்சம் உயர்த்துவேன் தான். உயர்த்துற மாதிரி தான் இருக்குமெண்டா கடை. இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னடா இதை இப்போ நீங்கள் விற்று இப்போ கொஞ்சம் காசு வருது தானே, அடுத்த சாமான் வாங்க போகிறீங்க தானே, அப்போ நீங்கள் கட்டாயம் பாசிட்டிவ் சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் இப்போ இதுக்கு பக்கத்தில் வருவார், அடிக்கடி வந்து போவார். நான் வந்து அடிக்கடி வர மாட்டேன். ஆனால் நான் சொல்லாமல் திடீரெண்டு வந்து செக் பண்ணுவேன். சரியா? என்ன நான் திடீரெண்டு வந்து உங்களை கடைக்கு வந்து பார்ப்பேன். ரைட், இவ்வளோ சாமான் போட்டோம், சாமான் முடிஞ்சிருக்குன்னு சொன்னால் பில் பட்டதுக்குரிய காசுங்க என்று சொல்லி நான் கேட்பேன். அடுத்தது இந்த லீசிங் பிரச்சனைக்கு வந்து அதுக்கு என்ன செய்யறது? லீசிங் பிரச்சனையை வந்து நீங்க லீகலா மூவ் பண்ணுங்கண்ணே. லீசிங் பிரச்சனைக்கு சொன்னா இவங்களுக்கு நிரந்தரமான வருமானம் இல்லை. இவங்களுக்கு அரசாங்கத்தால கொடுக்கப்படுகிற அந்த அஸ்வசிய கொடுப்பனும் அது இல்லை. முதலாவது நான் இவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன். அந்த நிரந்தர வருமானமும் அரசாங்கத்தால கொடுக்கப்படுற கொடுப்பனும் இல்லைன்றதை இவங்க ஜிஎஸ் மூலமா டிஎஸ் மூலமா உறுதிப்படுத்தணும். கடிதம் ஒன்று எடுத்து வெளியிடும். அதை உறுதிப்படுத்தினா தான் அடுத்த கட்ட லீகலுக்கு நம்ம போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர வருமானம் இல்லாத ஒரு ஆளு எப்படி அவங்க லோனுக்குள்ள அடுத்த உரிய ஆளும் வந்து இறந்துட்டாங்க. இவ கேரண்டரா சைன் நீங்க கேரண்டர் சாட்சிக்கு வச்சீங்களா? சைன் அர்த்தம் தான் அவங்கள இந்த லோன் சைன் பண்ண அதானே நடக்குது. கிரிப் பிரச்சனை வருமா அல்லது என்னன்றதை நம்ம உங்களுக்கு அங்கிருந்து கம்பெனியால் ஏதாவது கட்ட சொல்லி கடிதங்கள் ஏதாவது வந்ததா? கடிதங்கள்ல தெல்ലോசி இருந்ததுதான் அவர் சம்மந்தனோட கட்ட சொல்லி வந்து சொன்னவங்க. எதுக்கும் இவங்களுக்கு இப்ப வரைக்கும் இன்றைய டேட்ல இந்த கொடுப்பன வீட்டுல தானே நிரந்தர வருமானம் தானே முதல்ல அந்த லெட்டரை இவங்க எடுத்து வச்சுக்கொள்ளணும். அது அவங்களுக்கு பின்னுக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு லீகலுக்கு உதவியா இருக்கு. அதை நீங்க நாளைக்கு செய்யணும். அடுத்து நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்கண்ணே. அந்த இவங்க அந்த லீசிங்குரிய இப்போ வேண்டாம், இப்போ கடையில் நிறைய சாமானும் வந்தோடனே நீ லீசிங்காரன் வந்துட்டு வந்து நிற்பாங்க. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. வேற சொல்ல இருக்கு அவங்களுக்கு இதை வச்சு கொண்டு இதை கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்றதோட அவங்கள வாழ்த்த ஆசீர்வதிக்கிறோம். காரியங்களை செய்யறது நல்ல உள்ளங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இதை வச்சுக்கொண்டு இவங்க இன்னும் இவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும். பிள்ளைகள் கஷ்டம் இல்லாம, அதாவது அண்டன்றைக்கு சாப்பிடும் பொழுது சந்தோஷமா சாப்பிட்டு இரவையில நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நித்திரைக்குள்ள போகும். இன்னைக்கு நிறைய இடத்துல சாப்பாடு பொருளாதாரம் இல்லாட்டி சாப்பாடு இல்லை, ஒழுங்கான நித்திரை இல்லை. இது ரெண்டும் பிள்ளைகளுக்கு சின்ன வயதுல இல்லாட்டி அதில் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா மாறும். அதனால இதை கொடுத்த உதவிய உள்ளங்களுக்கு நாங்க சபையாகவும் நன்றியை சொல்றோம். அது மட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் சொன்னீங்க? 2 பிள்ளைகள். இவர் உண்டு ஒரு பொடியும் ஜாயிரம் தான். நீ 12 வயசு. எங்க போயிட்டாரு? இல்ல அவரை நம்ம தானே இப்ப அந்த மேசனோட இடம் காட்டுறதுக்கு அனுப்புனேன். இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இவருக்கு வந்து ஸ்கூலுக்குரிய சாமான், அவங்களோட மத்த ஒரு ஸ்கூலுக்குரிய சாமான் எல்லாம் இருக்கா? ஸ்கூல் பேக்ல இருக்கு. அதுக்கு வந்து தந்தது அது சிப்பெல்லாம் கலண்டு போய் கிடக்குது 2 பிள்ளைகளுக்கு. ஸ்கூல் பேக் இல்ல. ஷூ இந்த பொடி காணாது. முதலாம் ஆண்டுல வாங்கின ஷூ இப்ப காணாம போயிட்டு. அதைத்தான் பூத்தி போடுறேன்.
புத்தி புத்தா நம்ம போட்டுட்டு போகுது. ஓ அண்ணாக்கு அவருக்கு அப்படி இருக்குமான சூதம் அதை தான் போட்டு போகாட்டியும் அடிப்பாங்கன்னு சொல்லி பயத்தில் அதையே போட்டு விட்டு கொப்பி இருக்கா? படிக்கிறக்கூடிய கொப்பி சாமான் இருக்கா? இல்லை அவ எப்படி எப்படி படிக்கிறது? இந்த இதால தந்த கொப்பியை தான் இப்போ வச்சு அதை தம்பி எதால தந்த குப்பி இந்த சேச்சால தந்த கொப்பி தான் சேச்சல் இருந்தாங்களா? எப்ப இருந்தவங்க சேச்சல்? போன வருஷம் தந்த கொப்பியை தான் ஊற போட்டு கொடுத்துருக்கு. போன வருஷம் அந்த கொப்பியை இப்ப இல்ல அதாவது நாங்க சர்ச்சில் வந்து வளமையா டிசம்பருக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நேரம் பேக்கும் புக்ஸும் கொடுப்போம் தானே, அந்த பேக்கை தானே இவங்க பாவிச்சிருக்கிறாங்க. அது பேசிப் எல்லாம் இது செஞ்சு சிப் கலந்துட்டு அந்த புக்ஸை தான் பாவிக்கிறாங்க. இப்போ நாங்க டிசம்பர் கொடுத்தோம்னா அது இந்த வருஷத்துக்குரிய புக்ஸ் கொடுப்போம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. ஆனா ஷூ கொப்பி சாமான் தேவை. கொப்பி சாமான் வேறையா தேவையா இந்த சிஸ்டர்? என்ன சிஆர் கோப்பி கேட்கறது தான் நட்டு வாங்கி கொடுக்கோண்டி இல்லைன்னு நான் சொல்கிறேன். இருக்கிறத வச்சு படி என்னட்டு வாங்கி தரது வசதி இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். 12 வயசு அதுதான் இப்போ எடுக்கும் சிஆர் கோப்பில் எடுக்கும். எனக்கு ஒருக்கா என்னென்ன வேணும்னு சொல்லி ஒருக்கா பாஸ்டர். ஓகே, அதை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அந்த இவங்க ரெண்டு ஷூ என்ன நம்பர் ஷூ கட்டாயம் தேவையா இருக்கு. ஏன்னா சின்னதுல வாங்கியிருப்பாங்க, இப்போ வளர்ந்துருப்பாங்க பிள்ளைகள் டக்குன்னு வளர்ந்துருவாங்க. அடுத்தது ஸ்கூல் பேக் இவர வயசு அவர வயசுக்கு ஒருக்கா பார்த்துட்டு அதற்கு பாவம் வெளியேடுங்க. சரியா? மற்றவங்க ஒன்றும் இல்லையே வெளியில போறதுக்கு பாட்டா இருக்கா? செருப்புல இருக்கா? இல்லை பெருங்காலோட தான் திட்டு. இந்த இடம் முழுக்க திட்டம் பெருங்காலோட தான் திட்டு. நீங்களுமா? நானும் அப்படித்தான். இல்லையா? இல்லை நான் 25 ரூபா கொடுத்து வாங்கினா அது ஒரு மாசம் 2 மாசத்துல அது பிஞ்சு போயிடும். பூரா பெருங்காலோட திட்டு தான். நான் கூட ஒரு நாள் இவங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அங்கால கண்டனா காலில் பாட்டா இல்லாம தான் இவங்களை கண்டனா. ஏன் பாட்டை போடுறீங்க? 25 ரூபாய்னா 2 மாசம் தான் பாக்கிதா? ஓ அது தேஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் தேய்த்து அந்த வாட்டை. இவங்கெல்லாம் அந்த நார்மல் பாட்டா வாங்குவாங்க. அதனால தெரிஞ்சு போகுதுனே. நம்ம நல்ல பாட்டோடு வாங்கினா நிற்கும் ஒரு வருஷத்துக்கு பாவிக்க முடியும். இப்போ இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நார்மலா இப்ப இருக்கிற எல்லா குடும்பங்களும் இப்ப குவாலிட்டியை பாக்குறது இல்லை, பெருமதியை தானே பாக்குறது. பிராண்டட்டை பார்த்தா பிராண்டட் விலை, அந்த பிராண்டட்டை வாங்கி போடவும் முடியாது, பாவிக்கவும் முடியாது. ஆனா அதை வாங்கினா அது லைஃப் டைம் கூட அது விளங்குறது இல்லை. அந்த அண்டைய தேவைக்கு குறிப்பிட்ட பட்ஜெட்ல வாங்கினா பாட்டா சைஸ் எனக்கு இருக்கா சொல்றோம். இவர் இந்த சைக்கிள் இந்த புள்ளி இதால் ஓடி தெரியக்குள்ள சைக்கிள் கேட்டுக்கிட்டு கத்துறவர். சைக்கிள் வாங்கி தர சொல்லி என்கிட்ட வாங்கி கொடுக்க வசதியும் இல்லை. புள்ளிகள் ஓடுனா அவர் புள்ளிகளுக்கு பின்னால் போகிறதான அந்த சைக்கிளை கேட்டுக்கிட்டு புள்ளிகள் கொடுக்குறதும் இல்லை. அவர் அந்த புள்ளிகள் எங்கே போகுது அங்கெல்லாம் திரிஞ்சு போட்டு திரும்பி பாரு ஒரு தான் சைக்கிளை கேட்டு கத்தி திரிஞ்சு போகும். இந்த சைக்கிள் தான் இந்த பொடியை தான் கேட்டு கத்துறான் சைக்கிள். ஆனால் இப்போ இந்த ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளும் சைக்கிளில் போகிற இவங்களை நடந்து தான் கூட்டிட்டு திருப்பி எடுத்து பாரு விட்டுது. எத்தனை கிலோமீட்டர் நடந்து போறீங்க? இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஸ்கூல்? இதுலேருந்து மெயின் ரோடு ஸ்கூல் அவ்வளவு தூரம் இல்லை, இது 1 கிலோமீட்டருக்குள்ளதான். இப்ப அவ என்ன சொல்றாங்கன்னா இந்த பிள்ளைகள ஆசை இருக்கு தானே, மற்ற பிள்ளைகள் வந்து சைக்கிள் ஓடி போகும்போது அவர் வந்து அந்த சைக்கிளுக்கு பின்னால ஓடுறாரு. இப்ப ஆசை உண்டு. ஏன்னா அவனோட தகப்பனார் இருக்கும்போது அவருக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்ப அதை பராமரிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு யாரும் இல்லாம அவன் அந்த சின்ன ஆசையில நம்மள அந்த இவன் சின்ன சின்ன ஆசையில நிறைவேற்றுறதுக்கு யாரும் இல்லை. அப்பா இல்லாத காரணம் தான் பிரதானமான ஒரு இவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. அந்த அரச கொடுப்பனவு கூட இவங்களுக்கு இல்லை தானே. அது இருந்தா கூட அது சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்றா இருக்கும் இவங்களுக்கு. சரியா? அப்ப நம்ம இதை ஒரு செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணுவோம். ஓகே, ஸ்டாப் பண்ணிடுங்க. எல்லாரும் வசதி கிடாது. யார லோன் இருக்கு? இப்போ ஆக்களை வச்சு அவர் எடுத்து லோன். ஆக்களை யார் எடுத்து? உங்க ஹஸ்பண்டா? அவர் இறந்துட்டாரு. அவரு அது அவர்கிட்ட மட்டும் தான் கழிப்பாங்க. இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா அவர் இறந்துட்டாரு, அவரை மட்டும் கழிப்பாங்க. ஓகே, அவ இப்ப என்னத்துக்கு கட்டணும்? ஆக்களை வச்சு எடுத்த லோன் காசு. யார் எடுத்து ஆக்களை வச்சு? இப்படிதான் பக்கத்து வீட்டு இப்படி ஆக்களை வச்சு. நீங்களா? ஓ நாங்க தான் எடுத்தேன். நீங்க ஒரு ஆளை வச்சு எடுத்தீங்களா? அதாவது இவங்க வந்து அந்த நேரம் கொஞ்சம் நல்லா இருந்தவங்க. அந்த நேரம் ஒரு சாப்பாட்டு கடை செய்து சாப்பாடை செய்து அதை கொண்டு என்ன சொல்றது வியாபாரம் செய்யறது. அது கண்டன்றைக்கு ரோலிங் அதுக்கு அசிஸ்ட் எடுத்து நீங்க கடன் இப்படிதான் கிளம்பிஞ்சேன். கடன் வரக்குள்ள லோன் எடுக்கிறேன். லோன் எடுத்து இப்படித்தான். எவ்வளவு இப்போ லோன் ஒட்டு மொத்தமா எவ்வளவு கடன் இருக்கு? லோன் இப்போ அப்படி எல்லாம் கூட்டி பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு லோன் கடன் மட்டும் கட்டி முடிக்க. லோன் கடன் மட்டும் 1.5 லட்சம். என்ன 4 லோனா? இல்லை 4 லோன் மாசம் லோன். எங்க பேங்க்ல எடுத்தீங்க?
ஓ பிரண்டாண்டு சொல்லி அடுத்து பெரண்டினா அதுக்கு என்ன அஞ்சிடனே கடன் விஷயத்துக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? அப்படியான பிரச்சனை இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டுக்கும் எனக்கும் இப்போ அவர் இருக்கக்குள்ள நிறைய உடுப்புகள் கேட்டால் வாங்கி தருவார். இப்போ எனக்கு வாங்கி தரது கூட ஒரு வசதியும் இல்லை. கொஞ்சனுங்க இப்போ உண்மையை சொல்லுங்க, உடுப்பு வாங்கி இப்போ இவ்வளோ காலம் இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்கோம் இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு இல்லாட்டி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தால் ஒரு கடையில் போய்ட்டு நான் உடுப்பு வாங்குற வளமை நான் போயிட்டு வாங்கி ஷர்ட்டை போட்டுட்டு போவேன். இப்போ நீங்கள் அப்படி உடுப்பு வாங்கி இப்போ எவ்வளோ காலம்? இப்போ எப்படின்னு சொன்னால் இந்த 2 வருஷம் மட்டும் ஆகுது உடுப்பு நாங்கள் வாங்கி புது உடுப்பு போட்டோன்னு சொன்னால் 2 வருஷமா ஆகுது. 2 வருஷமா புது உடுப்பு போட்டு புது உடுப்பு போட்டு அப்போ இப்போ நீங்கள் எப்படி உடுப்பு போட்டு இருக்கிறீங்க? இப்போ சேச்சிக்கு வரதில்ல, சேச்சியில் கொண்டு பழைய உடுப்புகள் போட்டுருணும், அதுகளை வச்சு தான் பிள்ளைகளுக்கும் போடுறோம். நானும் அப்படி சட்டைகளுக்கு பழைய உடுப்புகள் சேச்சி மூலமாக வரக்குள்ள அது எடுத்து தான் பாவிக்கிறீங்க. புது உடுப்பு போட்டேன்னு சொன்னால் ஒரு 2 வருஷமா 2 வருஷத்துக்கு தான் ஆகுது. இப்போ பிள்ளைகளுக்கும் இல்லை இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் இந்த பழசிகளை தான் வச்சு துணி தருவாங்க. தருவாங்க. அதை கொடுத்து தச்சு எடுக்கணும். இந்த வருஷம் தான் அந்த துணி 2 வருஷம் துணி அப்படி ஏறி தைக்கிறது காசு இல்லை. காசு இல்லையா? இல்லை காசு இல்லை. அதை கொண்டு கொடுத்தா 2 வருஷத்துக்கு 4000 ரூபா காசு கொடுத்தா தான் அங்கிருந்து தச்ச துணி தருவாங்க. தச்ச மாதிரி தருவாங்க. 2 வருஷம் தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்? 4000 வேணும். 2 அங்கிருந்து தச்சாப்பில் எடுக்கும். அதாவது நீங்க துணியை கொண்டு கொடுத்துட்டு ரெடிமேட் அங்க ஆல்ரெடி இருக்கும் தச்சு அதை தூக்கிட்டு வரீங்க. இப்படி இருக்குதானே இவங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் பிரச்சனை. இங்க போய் அளவு கொடுக்கறதுக்கு ஒரு நாள், எடுக்க போறதுக்கு ஒரு நாள், அதை விட இவங்க அப்படியா பாக்குறாங்க? அப்படி போனாங்களே கொடுத்து அந்த துணியை கழிச்சிட்டு அப்படியா செய்யுது. நம்ம தைச்சி அவங்க துணியை அளந்து தச்சு எடுத்தா இங்க தைக்க மாட்டாங்க. பலஜனை இல்லாத கொண்டு கொடுத்து தான் எடுக்கணும். ஆம்பளை 2 நாள் 3 நாள் இங்க இருந்து உங்களுக்கு அலைஞ்சு தர்ற கொண்டும் இல்லைண்ணே. அதனால நீ அப்படி கொடுத்துட்டு இப்ப எத்தனை துணி இருக்கு? இவர் 20 இருக்கு. அதை தைக்கிறது 4000 ரூபாய் காசு இல்லாதனால ஒன்றும் தைக்காம இருக்கிறீங்க. ஓகே. இப்போ டீச்சர்மாருக்கு கேட்குறேன் புது உடுப்பு நீங்கள் போட்டு வரலன்னு சொல்லக்குள்ள அம்மா சொல்லிக்காங்க கையில் காசு இல்லை, காசு கிடைக்க தச்சு தரணுன்ட்டு தைச்சிருக்கான்ட்டு புள்ளியை சொல்லிட்டு வாங்க. இப்போ உள்ள புள்ளியில் காசு இல்லை புள்ளியில் தச்சு வச்சு போட்டு இவங்க நம்ம அந்த புது உடுப்பு போடலை அப்படி ஏறிக்கி சோகசில் வச்ச மாதிரி கூட கொடுப்பு தைக்கிறது காசுலாம் வச்சிருக்கீங்க உடுப்பு. இப்போ உடுப்பு பிரச்சனை, இப்போ 2 பேரை ஸ்கூல் உடுப்பும் பிரச்சனை, அது தைக்கிறதுக்கு 4000 ரூபா வேணும், ஷூவும் பிரச்சனை. இதை தாண்டி வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு? வேற எனக்கு நிறைய பிரச்சனை ஒன்றும் இருக்குதான். நான் சொல்ல போனா நிறைய பிரச்சனை. நீங்க கூடுதலா எப்படியா உடுப்பு போடுற? இந்த இப்படி நீங்க இப்போ போட்டிருக்க உடுப்பு போடுறா இல்லாட்டி எப்படி போடுற? நீங்க இப்படி சட்டையில் தான் கூடுதலா போடுறேன்னு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுகள் இப்படி கேட்குறேன்ட்டு தெரியாம இருந்து யோசிக்கிறேன். நான் நிறைய பிரச்சனைகளை வச்சு போட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம இந்த கடன் அரைவாசி கடன் கட்டிருக்க அரைவாசி கடன் கட்டல அந்த கடன்களை இப்படி கட்டி முடிப்பேன்னு தெரியாமல் யோசனை எனக்கு. இப்போ அக்கா நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் சரியா? என்னண்டா கடன்காராக்கள் வந்து கேட்டால் சொல்லுங்க, உண்மையாகவே வாழ்வாதாரமே வந்து இழந்து போய் இருக்கிறீங்க சரியா? உங்களுக்கு நாங்கள் காசு தர மாட்டோன்னு சொல்லலை, காசு நாங்கள் தருவோம் சரியா? ஆனால் இப்போ தர இயலாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்படித்தான் வந்து சொல்கிறது. தர இயலாத சூழ்நிலையில் இருக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? கோர்ட்ஸுக்கு கொண்டு போட போறீங்களா? போலீஸுக்கு கொண்டு போட போறீங்களா? போடுங்க என்று சொல்லுங்க. இப்ப பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இந்த சாமானெல்லாம் நீங்க கடையில போட்டோன்னே சிலர் கடனை கொடுத்தவங்க வந்து பார்க்கலாம், காசு எங்கேயும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க, இது பெட்டி பாய்ஸ் அவங்க மூலமா ரத்னராஜ் குடும்பம், ரத்னகுமார் குடும்பம் அவங்களோட ஒரு இரங்கலாலதான் எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. அவங்க எங்களோட வாழ்வாதாரத்தை ஒரு உயர்வை கொண்டு வரதுக்கு, வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யறதுக்கு தான் இது தந்திருக்காங்க. இதுல இருந்து எடுத்து நாங்க கடன் கட்ட முடியாது. இது நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை, பிள்ளைகளுடைய படிப்பை, நான் இதுல இருந்து ஒரு முன்னேற்றத்தை அவங்களுக்கு காண்பிக்கும். அதனால எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. சில வேளை உடனே வந்தோடனே பார்த்தோன்னே சில வேளை வலுக்கட்டாயமா சாமனை தூக்கியும் பார்ப்பாங்க, அப்படி தூக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை வராது. அதனால நீங்க என்ன செய்ய, அப்படி கேட்க வரவங்களுக்கு உண்மையான நிலைமையை சொல்லுங்க. அந்த ஐயா உண்மையிலே ஒரு
நல்ல மனம் இருந்ததால கூட இந்த வீடியோ பார்த்த உடனே இப்படி ஒரு உதவி செய்திருக்கிறார். அவரு இப்படி மனம் இருக்கிறாரு. அதை நீங்க மத்தவங்களுக்கு சொல்றதுல பிள்ளைல தானே அவர் தான் எனக்கு இப்படி உதவி செய்தவர்ன்றதை நீங்க டைம் இல்லாம சொல்லுங்க. அவங்களுக்கு கோல் எடுத்து தரணுமாண்டா நீங்க எனக்கு கோடிக்கலாம் ஃபர்ஸ்ட் கோடிக்கலாம். நீங்க நம்பலன்னு சொன்னா நீங்க இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை அவங்க நம்பலன்னா நீங்க எங்களுக்கு நாங்களே சொல்லுவோம். நாங்களே தான் போட்டு அவங்க இது கடன் கட்டையில இந்த இதை கடன் கட்டையிலன்ற விஷயத்த நாங்க அவங்களுக்கு சொல்லுவோம். நீங்க பயப்படுத்தவில்லை. இப்ப உங்களுக்கு பின்னால நாங்க இருப்போம். நான் பாஸ்டர் எல்லாரும் இருப்போம். நம்ம நீங்க எது பண்ணா அவங்களுக்கு கோல் பண்ணி கொடுக்கலாம். அப்ப நாங்க சொல்லுவோம் நாங்க தான் வாங்கி கொடுத்தோம் எங்கட காசு தான் அப்படி சொல்லி நாங்க சொல்லுவோம். நீங்க யோசிக்க தேவையில்லை. எங்களோட நோக்கம் வந்தாக்கா நீங்க சந்தோஷமா இருக்கும். சரியா? சந்தோஷமா நீங்க பிள்ளைல 2 பேரையும் வளர்த்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும். சந்தோஷமா சாப்பிட்டு அன்றைய நாள் அந்த நல்ல ஒரு உலகத்துக்கு போனா தான் அது அந்த எதிர்காலம் மைண்ட் ரிலாக்ஸா எதிர்காலம். ஒரு பேப்பரும் பெண்ணும் தாரீங்களா அண்ணா? எனக்கு ஒருக்கா பேப்பரும் பெண்ணும் தாரீங்களா? டக்குன்னு தாங்க. இவங்களோட பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனை தான் கேட்டு எழுதி எடுத்து போட்டு அதை கிளியர் பண்ணி விடுவோம். எழுதுறீங்களா ஃபர்ஸ்ட்? சொல்லுதில் எழுதுங்களா? இப்போ எழுதிட்டோம்டா நம்ம மறந்துட மாட்டோம். ஓஹோ, இது என்ன இப்போ ஷூ சப்பாத்து அளவு தெரிந்தானே உங்களுக்கு? என்ன அளவு தெரியாதா? சைஸ் தெரியுமா? நீங்க பார்த்து சொல்லுங்க. அப்ப தம்பி நீ போய் டக்குன்னு உங்களோட சப்பாத்தை எடுத்துட்டு ஓடி வரீங்களா? இந்த ஷூ எடுத்து ஓடி அண்ணாடையும் எடுத்துட்டு வாங்க. ஷூ வேணும், அண்ணாட ஷூ எடுத்து வாங்க. சரியா? பட்டியால வச்சு என்ன சரி நம்பரை சொல்லுங்க. உடுப்பு அண்ணாக்கும் தம்பிக்குமே. உடுப்பு அண்ணாக்கும் தம்பிக்கும். ஸ்கூல் உடுப்பு தைக்கிறதுக்கு 4000 ரூபா. அதையும் போட்டுருவோம். வேற இவங்களோட உடுப்பு உங்களோட எப்படி எக்ஸ்எல்லா இல்லாட்டி எக்ஸ்எல்லா டபுள் எக்ஸ்எல்லா மீடியமா? எக்ஸ்எல். இவங்களுக்கு வந்து அப்படி துணி எடுத்து கொடுத்தாலே அவங்க துணி எடுத்து இருந்தா தைப்பீங்க. நம்மள தைக்கிற ஒரு ஆள் இருக்குதா? நம்மள தைக்கிற டீச்சரை கொடுத்து தைச்சிடுங்க. டீச்சர் இருக்கா? டீச்சரோட கொடுங்க. மூண்டி அறுத்து. சரி, லோன் 9 லட்சம். லோன் 1.5 லட்சம். 3 யார் துணியில வந்து ஒரு சட்டை தைக்கலாமனே. ஃபுல் சட்டை ஒன்று தைக்கலாம். வேற என்ன சொல்றாங்க? ஷூ, பிள்ளைகளுக்கு உடுப்பு, ஸ்கூல் உடுப்பு, பாட்டா. பாட்டா பெரிய உங்களோட சைஸ் தெரியுமா? லவ் 7, 8, 5, 6. வேற இப்ப இவ்வளத்தையும் நான் வாங்கி தர போறேன். நான் தான் கேட்கிறேன். சொல்லுங்க இப்ப வேற என்ன விஷயம்? தம்பி சைக்கிள் தான் சைக்கிள் தான் கேட்டு நல்ல ஓடி கற்றுக்கிட்டேன். அதான் முதல் பிரச்சனை. சைக்கிள் அவங்களோட அப்பா இருக்கக்குள்ளேயுமே அதான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அப்பா இருந்தா தெரியுமா? இப்போ உங்களுக்கு இப்போ உங்களோட மகன் சைக்கிள் கேட்கக்குள்ள நீங்கள் இப்போ அந்த சைக்கிளை வாங்கி கொடுக்குறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க தானே? ஏதோ ஒரு வயலில் ஒரு முயற்சி ஒன்று செஞ்சுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த சைக்கிள் எவ்வளோ விலையாக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ வரும் அது? சைக்கிள் இப்போ வாங்கினா 15,000 ரூபா காசு தான். 15,000 ரூபாய் வாங்குறாங்க. இப்படி புள்ளி சைக்கிள் 15,000மா? சைக்கிள் 15,000 ரூபா போகுதா? சைக்கிள் ஒரு 15,000 ரூபாய்க்கு போடுங்க. அது வாங்கி தரவங்களுக்கு கழிச்சு பாவம்.
அது சும்மா ஓடி திருறைக்கு ஓடி இப்படி ஒரு சைக்கிள் வாங்கினா அவங்க 2 பேரும் சண்டை பிடிக்க மாட்டாங்க. சண்டை பிடிப்பாங்க. அப்ப அந்த பிரச்சனையே கொஞ்சம் யோசிக்கும். சமாதானமா அதாவது காலையில இவர் ஓடணும் பின்ன அவர் ஓடணும். இல்ல சமாதானமா இருப்பாங்கன்னு சொன்னா கட்டாயம் செஞ்சு தருவாங்க. சண்டை பிடிப்பாங்கன்னா சண்டை பிடிக்கிற விஷயத்தை செஞ்சு தருவாங்க. சைக்கிளும் வேணாம் ஷோ பண்ண மாட்டேன், அது கடவுளோட கையில் ஆன்பாஸ்டர். சரியா, மற்ற அந்த ஷூ பிறகு அந்த உடுப்பு எல்லாம் கொஞ்சம் பார்த்து அது பிரச்சனை. அதை கட்டாயம் நான் காய்ச்சி எடுத்து தருவேன். அது அண்ணாவே சொன்னவர், ரத்னகுமார் அண்ணாவே சொன்னவர், உங்களோட 2 பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள், படிப்புக்கு தேவையான புத்தகங்கள், புக்ஸ் வேண்டா இந்த பிள்ளைகள கையில தான் எதிர்காலமே இருக்கு. ஸ்டேஷனரியை போடும். அது வேண்ட பிள்ளைகளுக்குரிய கொப்பி சாமான் இதெல்லாம் கட்டாயம் முக்கிய தேவை. அதனால சரியா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்புறீங்க இந்த சாமான் தந்ததுக்காக இந்த ரத்னகுமார் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்தி கொள்கிறேன். இந்த சாமான் என்ற கடைக்கு நிறைய சாமான் தந்ததுக்காக அவருடைய குடும்பம் மிகவும் சந்தோஷமாக இருக்கணுமென்று நான் ஆசைப்படுறேன். இந்த சாமானால் நான் எல்லா பிரச்சனையும் முடிக்கிற அளவுக்கு எனக்கு இந்த சாமான் எப்போதும் என்னோட கடைக்குள்ளே நிறைய ஆசீர்வாதத்தோடு இந்த சாமான் இருக்கணும் என்று நான் அந்த ரத்னகுமாரன் ஐயாவுக்கு நன்றியாக தெரிவித்துக் கொள்கிறேன். சரி அப்போ ஓகே அண்ணே, ஓகே ரைட். அப்போ எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் பாஸ்டர் சார்பாகவும் நான் இந்த குடும்பத்தில் இந்த காணொலியினே பார்த்துட்டு டக்குன்னு இந்த உதவியை செஞ்ச ரத்னகுமார் குடும்பம் ஜெர்மனி நாட்டில் இருக்கிறாங்க. மணியம்பிள்ளை அம்மா இவங்களோட அம்மா அப்பா, மணியம்பிள்ளை அம்மாவோட நல்ல ஆசையுடன் உதவுங்கரங்கள் ஊரெழு என்ற இந்த அமைப்பின் ஊடாக இந்த இருக்கிற இவ்வளவு உதவிகளையும் செய்த அண்ணாக்கு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா சொல்லியிருந்தா போடுறதுக்கு உடுப்பு கூட இல்லை, 2 வருஷங்களாக ஆகிட்டான் புது உடுப்பு போட்டு. அதே மாதிரி 2 பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு ஷூ இல்லை, அதே மாதிரி ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு உடுப்பு இருக்குது. அந்த உடுப்பை தைக்கிறதுக்கு காசு இல்லை, 4000 ரூபா காசு இல்லை, துணி இருக்குது, துணி இருக்குது தைக்கிறதுல அந்த துணியை கொடுத்து இன்னொரு உடுப்பை வாங்குறதுக்கு அதுக்கு 4000 ரூபா காசு இல்லை. பிறகு நம்மளோட சின்ன தம்பி, சரியா, இந்த சின்ன தம்பியை உங்களோட வீட்டில் ஒரு பிள்ளையா நினைச்சு கொள்ளுங்க. இந்த வயசுல உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாரும் இந்த வயசுல தான் வந்திருப்போம். எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு. என்னன்னு சொன்னா அவன்ட அந்த சின்ன விருப்பம் உண்டு, சரியா. இது கட்டாயம் செய்யணும் இல்லை, இது ஒரு விருப்பம் தான். இப்போ இதனால அவங்களோட வாழ்வாதாரம் முன்னுக்கு வரப்போறது இல்லை. ஆனால் அவன்ட ஒரு சின்ன மனசுக்கு சின்ன ஒரு விருப்பம். அப்போ நம்ம இதை வேண்டி கொடுத்தோம்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அப்பா இல்லாத புள்ள, இப்போ அப்பா இருந்திருந்தா இந்த இருக்கிற விஷயமெல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டோ அந்த இதை கொடுத்துட்டு போய்ப்பேன். இந்த விஷயத்த கதைக்குள்ளே எனக்கே மைண்டுக்கு ஒரு என்னென்னா, எனக்கு கூட எங்களோட அப்பா ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கலாம் சைக்கிள் வாங்கி தந்தவர். நானே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சாப்பிடாம இருந்து ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்ணி தூங்குவேன். கனவுலாம் சைக்கிள் வரும், சைக்கிள் ஓடுற மாதிரிலாம் வரும். அதுக்கு பிறகுதான் அந்த சைக்கிளே எனக்கு கிடைச்சிது. இதை சொல்றதுக்கு எந்த வெக்கப்படுத்தவில்லை. உண்மையாவே அந்த சைக்கிள் ஓடுறன்றது ஒரு கனவு தான். ஒரு போயா இருந்தா அது இப்படி ஓடணும், முண்டையில தூக்கணும், இப்படி திருப்பணும்ன்ற ஒரு கனவு தான், ஒரு விருப்பம் உண்டு. அந்த விருப்பத்தை யாராவது உதவி செய்யறதுக்கு முன் வருவீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஒரு 15,000 ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள வரும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளை சைக்கிள்னால அதையும் செஞ்சீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த இருக்கிற அவ்வளோ சாமானும் கடைக்குள்ளே போகுது. கடைக்குள்ளே போய் கடைக்குள்ளே வடிவாக அடுக்க போகிறோம். அடுக்கி போட்டு முதல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி அவங்க வியாபாரம் செய்ய போகிறாங்கன்ற வீடியோவையும் இதில் இணைச்சி விடுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இவ்வளோ நேரமாக பொறுமையாக எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்று செல்கிறேன். பாய் கைஸ். அந்த நவீவா அடுத்தது 5 நெஸ்ட் மோல்ட்டுக்கு தட்டுவடி 10 அங்கலை இதா தட்டுவடி 10 பவுடர் 4 டின்பிஷ் 5 3 கிலோகாட் 260 ரூபாய் பெருசு. ஒரு சென்டா ஃப்ரெஷ் போத்தல் உண்டு பெருசு பவுல்கம் 3 கிலோகாட் 3 கிலோகாட் சரியா பெருசு. அந்த இருக்குண்ணா கிலோகாட் சிக்னல் 3
பெருசு 3 ஒரு சென்டர் ஃப்ரெஷ் பபிள் கம் வச்சிட்டீங்களா ஓகே 3 குட் நைட் கோயில் 85 ரூபாட நீல்மா 12 நீல்மா 2 பேக் சொப்பின் பேக் 2 இந்த இருக்கு இதுல 2 இருக்கு சரி பத்தி 2 பெரிய பட்டி நீ அம்ரிதா 8 ஹெட் ஃபாஸ்ட்ண்டா ஹெட் ஃபாஸ்ட் நான் தலை அடிக்க போறேன் அந்த இருக்கு அதான் ஹெட் ஃபாஸ்ட் அது அந்த இருக்கு நீலம் பனடோலுக்கு பக்கத்துல இருக்கு ஹெட் ஃபாஸ்ட் இவன் சில்லறைகள் கொண்டலாம் போல நானே 30 ரூபாட பத்தி 270 ரூபா ஒரு ரைட் 30 ரூபாட பத்தி மலிபன் 28 65 ரூபான மலிபன் இந்த இருக்கு 28 சொல்லுயா சரியா தான் இருக்கு 28 ஒரு தன்னை முத்தா பல்படி அந்த இருக்கு பல்படி காட் ஒரு பாக்ஸ் பெனடோல் இந்த இருக்கு கற்பூரம் 5 10 அதுக்கு 4 லிட்டர் 4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சர்ஃப் எக்ஸல் 3 டசின் 25 ரூபாட சர்ஃப் எக்ஸல் 3 டொஃபி 1000 ரூபா டொஃபி எந்த இருக்கு 1 லிட்டர் வீவா இந்த இது ஒரியா இதா வீவா தேங்காய் அது இல்லை அது தேங்காய் எண்ணெய் ஒயிலா ஒரு பேக்கெட் நினைக்கிறேன் ஒரு பேக்கெட் 60 ரூபா வீவா பேக்கெட் தீவாவா தீவா இந்த 1 லிட்டர் தீவா 2 பேக்கெட் இருக்குடா 2 டசின் போட்டுமா இல்ல தீவா சரி 2 ஒரு இது வீவா பேக்கெட் 60 ரூபா இல்ல அந்த இருக்கு வீவா சரி டசின் ஓ 2 டீவா தூள் ஒரு பாக்ஸ் அட்லஸ் பென் அந்த இருக்கு 4 பேபி சோப் ஆகும் இதெல்லாம் 6 லக்ஸ் சோப் அடுக்குங்க எப்படி 6 லக்ஸ் சோப் இப்போ இருக்க போட்டு அப்படிங்க ஓ 6 லக்ஸ் சோப் சன்லைட் 6 சன்லைட் 6 7 லைஃப் பாய் 3 சிக்னல் 200 ரூபாட சிக்னல் 3 6 விம் 70 ரூபாட ரைட் சோயா 140 ரூபாட சோயா பேக்கெட் 10 3 சிக்னல் சின்னது 120 4 சிவமோட்டர் ஓமோட்டர் 4 ஓமோட்டர் 110 சின்னலப்பே சித்தாலப்பே 12 சித்தாலப்பே பேட்டரி 22 பேட்டரி ஓ மொத்தமா 22 இல்ல ஓ மொத்தமா உண்டு ஓ சம் எல்லாம் உண்டா தான் போட்டு தந்தையா சமயன் பெட்டி உண்டு சமயன் டீத்தூள் தேயிலை அந்த இருக்கு ஓ நிக்னக் 2 நிக்னக்ண்டா இந்த இருக்கு சாக்லேட் பரவாயில்ல நான் ஒரு சில்லறை கடை போடலாம் போடலாம் 12 சாக்லேட் 80 ரூபா 12 சாக்லேட்டா இந்த இருக்கு 12 இல்ல அது 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 12 என்ன அந்த இருக்கு அந்த 80 ரூபா அந்த இருக்கு அந்த முக்கடம் ஸ்மார்ட்டிஸ் 6 பப்படம் 6 15 சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் இந்த இருக்கு 15 சாக்லேட் க்ரீம் ഉണ്ട് ആൻറ്റിക്ക് സോ க்ரீம் ഉണ്ട് சாக்லேட் 15 இதுதான் கடை சரியா இதுதான் கடை
இந்த கடையை வந்து எல்லாரும் நேரத்தோடையே பார்த்துருப்பீங்க. சரியா, கடைன்னு பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விளங்கும். இங்கால சைடும் ஒன்றும் இல்லை, இங்கால சைடுமே ஒன்றும் இல்லை. சரியா, இதில் வந்து ஒரு 4-5 பிஸ்கட் பேக்கெட் வச்சுருக்காங்கண்ணே. இங்கே பாருங்க, 4-5 பிஸ்கட் பேக்கெட் மட்டும்தான் இதில் இருக்குது. மேலே வேப்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து இது வச்சுருக்காங்க, இந்த பிஸ்கட்டில் இருக்குது. இந்த ரெக் எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது. சரியா, இது எல்லாமே வந்து இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளேயே டோட்டலி சேஞ்ச் ஆக போகுது. சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிஸ்கட் வரப்போகுது, நிறைய சாதம் வரப்போகுது. வறண்டு போயிருந்த இந்த இருக்கிற கடை வந்து இனி வந்து செழிப்பாக போகுது. இந்த இருக்கிற பெருமையை தேடி தந்த, இந்த இருக்கிற உதவியை வந்து செய்த ரத்தினகுமார் குடும்பத்துக்கு பெரிய நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து 1 2 3 எண்ணுவோமா? எண்ணி போட்டு நம்ம இந்த இருக்கிற சர்ப்ரைஸை பார்ப்போம். சரியா, 1 2 3. மக்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருந்த ரெக் வந்து இதில் வந்து ஒரு சாமானுமே வந்து இருக்கலை. இப்போ பாருங்க, சோப்பே வந்து ஒரு 3-4 விதமான சோப்பு இருக்குது, கோயில் இருக்குது, தலைக்கு வைக்கிற எண்ணெய் இருக்குது, சாரி இது ஓம வாட்டர் இருக்குது. இப்போ இப்படி வந்து நிறைய சாமான் வந்து இருக்குது. சரியா, அப்படியே வந்து காட்டுங்க, இப்படி விடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கர் இருக்குது, நெஸ்டமோல்ட் இருக்குது. சரியா, இதில் வந்து பேபிக்கு உரிய அந்த க்ரீம் ஐட்டங்கள் இருக்குது. கீழே வந்து ப்ரின்ஸ் ஐட்டங்கள் இருக்குது, க்ளோ கார்ட் இருக்குது. மேலெல்லாம் வந்து நிறைய சாமான் வந்து தொங்குது. இதெல்லாம் வந்து நிறைய சாமான் தொங்குது. மக்களே பார்த்தீங்கன்னா விளங்கும் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு கடையோட அழகாக வந்து அக்கா வந்து சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அக்கா முகத்தில் இப்போ நான் ஒரு சிரிப்பை வந்து பார்க்குறேன். உண்மையாக சந்தோஷமா இருக்குது தானே உங்களுக்கு? ரைட், சந்தோஷமா வந்து இனி வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் நடத்துங்க. உங்களுக்கு எழுதி தந்தாங்களே எவ்வளோத்துக்கு எவ்வளவு விற்கணும்னு சொல்லி? தந்திருக்காங்களா? இது பாருங்க, வெடிக்கட்டு கூட வந்து இருக்கு, வெடிக்கட்டு கூட இருக்கு. சண்டா ஃப்ரெஷ் பவுல்கம்லாம் நிறைஞ்சி வலியுதா? சூப்பர் 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 சூப்பர். கால்குலேட்டர் இருக்கு, அடிக்கலாம் சட்டப்படியா. சூப்பரா, சூப்பர் 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 சூப்பர். நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இந்த கடை நிறைய நல்ல சாமான் எடுப்பு போட்டு தந்ததுக்காக நல்ல சந்தோஷம் எனக்கு. இப்போ இந்த கடை வெறும் கிடையாது, இந்த கடை இப்போ நிறைய சாமானாக இருக்கு. எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த பெட்டி பாஸ் அண்ணன் நாங்கள் எடுத்து தந்ததுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன். எனக்கு நெல்ல சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த கடை நெல்ல நிரம்பி வழிகிற அளவுக்கு சாமான் இருக்குது. அதுக்காக நன்றியை தெரிவித்து கொள்கிறேன்.